குருப்யோ நமஹ நமோ நமஹ. நாளைக்கு மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி, சுக்லபக்ஷம், மேஷ மாதம். ஒரு இம்பார்ட்டன்ட் நாள், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். என்ன? சங்கர ஜெயந்தி. எல்லோருக்கும் சங்கர ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி போஸ்டிங் அது சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு தான். ஸோ அந்த குருவோடு பாதுகையை வணங்குற மாதிரி ஸ்ரீ குரு பாதுகா ஸ்தோத்திரம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சங்கரர் என்ன பண்ணார்னாக்கா, காலடியில் பிறந்தார். யாருக்கு பிறந்தா? ஆரியாம்பா தேவிக்கும் சிவகுருக்கும் பிறந்தார். அவரோட பேர் சங்கரர்னா என்ன? ஷம்னா என்ன? ஷம்னா பீஸ், பிளிஸ், ஹாப்பினஸ். சரியா? அப்போ அந்த பிளிஸ்ஸு, பீஸு, ஹாப்பினஸ் பெர்மனண்ட்டாக கிடைக்கணும்னா என்ன வேணும்? ஆத்ம ஜானம் வேணும். அந்த ஞானம்தான் அறியாமையை போக்கி இந்த பீஸை கொடுக்கும். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஷம் கரோதி இது சங்கரகா. அந்த ஞானத்தை கொடுப்பவர் குரு. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தவர், நம்மளை எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுத்தவர் சங்கரர். அந்த பேர் எப்படி பார்த்தீங்களா? அப்ராப்ரியேட்டாக இருக்கு இல்லையா? நம்ம நார்மலாக நம்மளுக்கு ஒரு குரு இருப்பா, அந்த குருக்கு இன்னொரு குரு இருப்பா, அந்த குருக்கு இன்னொரு குரு இருப்பா, அப்படிப்பா இல்லையா? அப்போ நம்மளுடைய குரு நம்ம குரும்போம். அப்புறம் ரெண்டாவது உள்ள குருவோடு குருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பரம குரும்போம். அப்புறம் குருவோடு குருவை பரமேஷ்டி குரும்போம். குருவோடு குருவை என்ன சொல்லுவோம்? பராபர குரும்போம். அது எப்படி பெயிண்டே இருக்கும்போது கடைசியில் சொல்லுவோம் குருநாம் குருகு அப்படிம்போம். எல்லா குருக்கும் குரு ஆதி குரு, அதான் சங்கரர். ஆதி குரு அவர் கடவுள் தான். எப்படி சொல்கிறோம்? சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தோ புனக. சங்கரம் சங்கராச்சாரியம். சங்கரரே சிவன் தான் சங்கராச்சாரியர். அந்த குரு நம்மளுக்காக வேண்டி, இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி மனித ரூபம் எடுத்துட்டு 32 வயசுக்குள்ளேயே எல்லா காரியத்தையும் பண்ணி நிறைய மடங்கள்லாம் நினச்சி இன்னும் அதெல்லாம் கண்டினியூஸாக போயின்னு இருக்குன்னா அந்த மகான் தான். அந்த மகானுடைய பாதுகையை வணங்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி போஸ்டிங். அந்த பாதுகையை ஏன் இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா, அந்த பாதுகையை என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்த்தா, இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் குருஸ் ப்ரெசன்ஸ். அந்த குருவே தான். அந்த பாதுகை குரு தான். நாலேஜை கொடுக்கும் அது. அந்த பாதுகையே ஞானம்தான். குருவோட பாதுகையை ஞானம்தான். குருவை பார்த்தா என்ன வரும்? இக்னாரன்ஸை ரிமூவ் பண்ணுறது தானே குருன்னு பேர் டெஃபினிஷன். அப்போ அதை பார்க்கும்போது குரு வரும்போது என்னாகும்? அது நாலேஜ் தான். நாலேஜே கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஈகோ போயிடும். நமஸ்காரம் குருவோட பாதுகாத்தை நமஸ்காரம் பண்ணும்போது ஈகோ போயிடும். லிபரேஷன், முக்தி கிடைக்கும். ஆத்ம ஞானத்தினால முக்தி கிடைக்கும். இந்த குரு பாதுகை என்னன்னாக்கா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் அந்த அப்சல்யூட் பிரின்சிபல் ட்ரூத்துக்கும் அந்த ஐக்கியத்தை காட்டும். ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியத்தை காட்டும். ஒரு ஹியூமிலிட்டி, எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் ரெவரன்ஸ், மரியாதை, பணிவுக்கு அந்த குரு பாதுகை ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா பிளெஸ்ஸிங்ஸுக்கும் குரு பாதுகை கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய பாவங்களெல்லாம் போக்குறதுக்கு வேணும். மனசை சித்த சுத்தி, மைண்டை பியூரிஃபை பண்ணணும். அப்போ தானே ஆத்ம ஜானம் நம்மளுக்கு அடையிறதுக்கு புரியறதுக்கு இருக்கும். அதுக்கு இந்த பாதுகை வேணும். இந்த பரம்பரையை கொண்டு வரத்துக்கு இது இந்த குரு பாதுகை என்ன செய்யுதுன்னா, இந்த பரம்பரையாக வரத்துக்கு நல்ல உதவி பண்ணுறது. இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, யார் பண்ணினா, ஸ்ருங்கேரியில் ஜகத்குரு நிருசிம்ஹ பாரதி சொல்லிட்டு மகாசாமிகள் அவர் தான் இதை ஏற்றியிருக்காரு. இதோட பாதுகையை எப்படின்னாக்கா, சான்ஸ்கிரிட்டில் ஒரு வேர்டு உண்டு, சாதனேன சாத்திய புத்திகி. அந்த பாதுகையே ஞானமாக நினச்சிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ண ஒரு பாவம் வேணும். அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் பாதுகையை பார்க்கும்போது. இன்னும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. பரதன் பண்ணலையான்னு ராமரோட பாதுகையை வச்சுட்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்தில் நம்ம ஒவ்வொன்றா 9 ஸ்லோகம் இருக்குது. ஸ்லோகத்தை நல்லா பாடுறவா இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னால் அது முடியாது. அதனால் நான் அதை பாடுற மாதிரி, படிக்கிற மாதிரியே தான் இருக்கும் என்னோடய பாட்டு கூட. அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன், வேர்டு பை வேர்டு அர்த்தம் சொல்கிறேன். நல்லாயிருக்கும். இது கேட்டாலாம் அந்த குரு பாதுகாவுடைய
மகிமை நல்லா தெரியும், என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு போகலாம். பொண்ணையெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு பாடுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ட்ராமா பண்ணிட்டுருக்கேன். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம். நாட் பேட், ஐ திங்க். என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. இதில் வந்து 4வது லைன் பார்த்தோம்னா சேம், 9 ஸ்லோகத்துக்கு சேம். நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம். அந்த குருவோட 2 பாதுகைகள் காலணிகள் இருக்கு இல்லையா, பாதுகைகளை ஸ்ரீன்னு போட்டிருக்கான். மங்களகரமான அந்த பாதுகைகளை திரும்ப திரும்ப நமோ நமக 2 தரம் திரும்ப திரும்ப வணங்குகிறேன். அப்புறம் மற்ற லைன்லாம் எப்படிப்பட்ட அந்த பாதுகைங்கிறதா இருக்குது. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க? அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயுதாபியாம். நௌகானா போட்டு. அது வந்து என்னது, எங்கெல்லாம் வாட்டர் பாடி இருக்கோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அனந்த சம்சார. சம்சாரங்கள்னால் என்னது? வாழ்க்கையிலேயே உழண்டுன்னு இருக்கிறது. பிறவி, வளர்ந்து, முதுமை, கவலை, கஷ்டம், வியாதி, இறப்பு, இப்படியே போயின்னு இருக்கும். ஏன்? ஆத்மஞானம் அடையலை. அதுக்கு அந்த குரு பாதுகா வேணும் நம்மளுக்கு. அப்போது அந்த அனந்த சம்சாரம், இந்த சம்சாரங்கள் எப்படி உப்புடுறாருன்னா, கரையில்லாத கடல். ஏன்னா இங்கே போயிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. அந்த கரையிடால் கடல் தாரனா அதை தாண்டுவதற்காக ஒரு போட்டு மாதிரி இருக்குது. யார்? இந்த குரு பாதுகைகள். அந்த போட்டு மாதிரி இருக்குது. குருவோடு பக்தி, குரு பக்தி தாபியாம், குரு மேலே பக்தி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. வைராகிய சாம்ராஜ்யத. சாம்ராஜ்யம்னா என்னது? எல்லாம் பெரிய அரசவை ஆள்றது இல்லையா? என்னது பெரிய அரச ஆளுமைனா வைராகியம்தான். போதுமென்ற மனவு இருக்கிறவன் தானே பெரிய ஆள் இல்லையா? எது வேணும்? ஆத்ம ஞானம்னு அதை அடையணும். அனாத்மா, எது ஆத்மா இல்லையோ அது மேலே பற்றற்று இருக்கிறது, அவன்தான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய பெரிய ராஜா. அதை கொடுக்கக்கூடியது. யாருக்கு கொடுக்க வேண்டியது? பூஜனாபியாம். யாரை வந்து இந்த பாதுகையை பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து அர்த்தம் என்ன? அர்த்தம் வந்து சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு ஒரு போட்டு மாதிரி இருக்குது இந்த பாதுகை. குரு மேலே பக்தி கொடுக்கறதுக்கு உதவுறது, வைராகியத்தை கொடுக்கறது. யாரெல்லாம் இதை பூஜை பண்ணாலோ அந்த குரு பாதுகைக்கு திரும்ப திரும்ப வணக்கம். 2வது ஸ்லோகத்துக்கு போலாமா? கவித்வவாராஷி நிஷாகராபியாம் தௌர்பாக்யதாவாம்புத மாலிகாபியாம் தூரீகிருதா நம்ர விபத்திதாபியாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம். இங்கே இந்த விபத்தி தாபியாம் இருக்கு இல்லையா? சில புக்கில் விபத்த திப்யாம்னு இருக்குது. ஆனால் அர்த்தம் ஒன்று தான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காடி சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறான்? திரும்ப இந்த குரு பாதுகையை நான் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறேன். எப்படிப்பட்ட குரு பாதுகையை சொல்கிறான்? கவித்த வாராஷி நிஷாகராபியாம். நிஷாகரான சந்திரன், திவாகரான சூரியன், நிஷான இருட்டு. இந்த இருட்டில் இருக்கிறவன். அந்த சந்திரன் என்ன பண்ணும்? அந்த சந்திரனை பார்த்தோன்னா கடல் என்ன பண்ணும்? பொங்கும் இல்லையா? அதை மாதிரி இந்த பாதுகையை பார்த்துட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து கவித்துவம், போயட்ரி பண்ணுறது, நாலெட்ஜு, லிட்ரஸி எல்லாம் பொங்கும் நம்மள்கிட்ட. நம்ம எல்லாம் வரும் அது. அப்புறம் தௌர்பாகிய தாவ அம்புத மாலிகாபியாம். அம்புதம்னா அம்புனா வாட்டர். அம்பு ததாதி இது அம்புதக. வாட்டரை கொடுக்குறது அது மேகம். இந்த மேகம் என்ன பண்ணும்? மேகத்தோட மாலிகானா இந்த கார்லண்ட் ஆஃப் மேகம். மேகங்கள் வந்து என்ன செய்கிறதுனா நம்மளுடைய தௌர்பாகியம், டிஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த காட்டு தீய மழையை விட்டு அழிக்கக்கூடியது இந்த பாதுகை. எப்படி ஒரு மழை மேகம் வந்து மழை பெய்ந்து காட்டு தீயை அணைக்குமோ, இந்த பாதுகை நம்மளுடைய கவலைகள், டிஸ்ட்ரெஸ் எல்லாம் அழிக்கும். அது போல அப்புறம் தூரி கிருதா நம்ர விபக்தி தாபியாம். தூரி கிருதான தள்ளுறது, டிஸ்பெல் பண்ணுறது, தள்ளி வைக்கும். நம்புறன யார்? இந்த பாதுகையை யார் வழங்குறாங்களோ அவங்களுடைய விபக்தி தாபியாம்னு என்னது?
அவங்களுடைய அட்வர்சிட்டிஸ், அவங்களுடைய மோசமான டைமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தள்ளி வைக்கும். அந்த மாதிரி பாதுகைக்கு நமஸ்காரம். மூணாவது போகலாம். நதாயோஹோ ஸ்ரீபதி தாம் சம்யூயுஹு கதாச்சிதபியாஷு தரித்ரவர்யாக மூகாஷ்ச வாசஸ்பதிதாம் ஹிதாப்யாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாப்யாம். இப்போ இதில் என்னென்னா, நதா யயோஹோ அப்படின்னா நதானா யார் இதை வணங்குகிறார்களோ, யயோஹோனா இந்த பாதுகைகளை யார் வணங்குகிறார்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? சம்யூஹுனா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு கிடைக்கும், நன்றாக அடையும்படி செய்யும். இந்த பாதுகைகள் என்ன இல்லாமனோ ஸ்ரீபதி தாம், ஸ்ரீபதி தாம்னா நல்ல செல்வங்களை கொடுக்கும். யாருக்கு? கதாச்சிதபி, ஒரு தரம் பண்ணினா கூட போகிறோம், அட் ஒன்ஸ், எப்போவாவது ஒரு தரம் பண்ணினா கூட, ஆஷு வெரி குயிக்லி, தரித்திர வரியாக, ரொம்ப தரித்திரமாக இருக்கிறவனுக்கு இந்த பாதுகையை நீ ஒரு தரம் வணங்கினா கூட செல்வங்களை கொடுக்கும். லார்ட் ஆஃப் ரிச்சஸ், உனக்கு வேணுங்கிற செல்வத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மூகாஷ்ச வாசஸ்பதி தாம் ஹிதாப்யாம். மூகாஷ்னா சரியாக பேச முடியாதவன், கம்யூனிகேட் பண்ண முடியாதவெல்லாம் கூட நல்ல வாக்கியத்தின் தலைவன், என்ன சொல்லின் செல்வராக விடும். வாசஸ்பதினா என்னது? சொல்லின் செல்வன் ஆகும் இந்த பாதுகைகள். அந்த மாதிரி பாதுகைகளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இது 3ஆம் ஸ்லோகம். இப்போ 4ஆம் ஸ்லோகத்துக்கு போகலாமா? நாலீகனிகாஷ பதா ஹிருதாப்யாம் நானா விமோகாதி நிவாரிகாப்யாம் நமஜ்ஜன அபீஷ்ட ததிப்ரதாப்யாம் நமோ நமக குருபாதுகாப்யாம். நமோ நமக குருபாதுகாப்யாம் தெரியும் உங்களுக்கு. நாலீக நீகாஷ, நாலீகனா தாமரைகளோட கூட்டம், அந்த பஞ்சு, தாமரைகளோட பஞ்சு. நீகாஷனா ரிசம்பிளிங். அது போல் பத ஆகிருதாபியாம், பத ஆகிருதாபியம்னா என்னதுனாக்கா, இந்த பாதுகைகள் இந்த குருவோட பாதத்தை அப்படியே இழுக்கிறது. எப்படி? அவரோட பாதம் எப்படி இருக்குது? தாமரை மலர்கள் போல் இருக்குது. அந்த தாமரை மலர்கள் போல் இருக்கிற குருவோட பாதத்தை அந்த குருவோட பாதுகை இழுக்கிறது. நானா விமோகாதி, வேறு வேறு பலவிதமான விமோகங்கள், டெலியூஷன்ஸை போக்குறது. அப்புறம் நமஜ்ஜன, யாரெல்லாம் அதை வணங்குகிறார்களோ, அபீஷ்ட, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டதோ, தத்தினாக்க எ சீரீஸ், அது பிரதாபியம், அவங்களுக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கிறது, பிளண்டியாக கிடைக்கிறது. அதை மாதிரி பாதுகைக்கு வணங்குகிறேன். இப்போ 5ஆவதுக்கு போகலாமா? நிருபாளி மௌலி விரஜரத்னகாதி சரித் விராஜத் ஜஷகன்யகாப்யாம் நிருபத் வதாபியாம் நதலோக பங்க்தேஹே நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாப்யாம். நிருபாளி, நிருப அலி, தீபாவளி, அலினா சீரீஸ். நிபாலினா ராஜாக்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக இருக்கா. மௌலினா க்ரௌன்ஸ், கிரீடம்லாம் அணிஞ்சின்னு இருக்கா. அந்த விரஜனா அவங்களுடைய கூட்டம் இருக்குது. ரத்னகாந்தி, அவங்களுடைய கிரீடத்தில் என்ன ரத்னமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரகாசமான ரத்னங்கள்லாம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இது கவி அவருடைய கவித்துவத்தை காட்டுறது. சரித் விராஜத் ஜஷகன்ய காபம். இது என்னன்னாக, இதற்கு ரெண்டுக்கும் ராஜா, இந்த குரு நடந்துட்டு போகும்போது செருப்பை போட்டு பாதுகையை போட்டு நடக்கும்போது ராஜாக்கள்லாம் ரெண்டு சைட்லையும் வரிசையாக நிற்கிறா. கிரீடம் போட்டுருக்கா. கிரீடங்கள்லாம் நல்ல ரத்னங்கள், ஜெம்ஸ், விலை உயர்ந்த கற்கள்லாம் மினுமினுங்கிறது. அப்போ அவர் பாதுகை அவரோட காலை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த வெளிச்சங்கள்லாம் இருக்குல்ல, மின் பண்ணுறது இல்லையா, அந்த மின்னில் போகும்போது அவரோட கால் போகிறது இல்லை. அது எப்படி போகிறதுங்கிறாங்கன்னா, ஒரு தண்ணியில் 2 மீன்கள் போகிற மாதிரி, நல்ல ஒளி பொருந்திய தண்ணியில் 2 மீன்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் நிருபத் வதாபியாம், ஒத்தனை ராஜனா கூட ஆக்கும் இந்த பாதுகளை வைத்தா. யார்? எப்படிப்பட்ட ஆள்? நத்தலோக பங்க்தேகே, யாரெல்லாம் இந்த பாதுகையை வணங்குறார்களோ அவங்க ராஜபதியை கூட அடைய முடியும். அப்படிப்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு. இப்போ 6ஆவதுக்கு போகலாம்.
பாபாந்தகாரார்க்க பரம்பராபியாம் தாபத்ரய அகீந்திர ககேஸ்வராபியாம் ஜாட்யாப்தி சம்சோஷன வாடவாபியாம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாபியாம். பாப அந்தகார அர்க்க பரம்பராபியாம். பாப்பங்கள் அந்தகாரங்கள்லாம் இக்னரன்ஸு, அதெல்லாம் எப்படி ஒரு இருட்டை வந்து ஒரு சூரியன் அர்க்க பரம்பரானா சீரியஸ் ஆஃப் சூரியன்ஸ், ஒரு சூரியன் நிறைய சூரியன்கள் வந்து எப்படி ஒரு இருட்டை போக்குமோ அதை மாதிரி இதோட பாப்பத்தை இது போக்கக்கூடிய இந்த பாதுகைகள். தாபத்ரயம், 3 விதமான தாப்பங்கள் இருக்குது. என்ன இருக்குது? ஆத்தியாத்மிக தாபம் இருக்குது, ஆதி பௌத்திக தாபம் இருக்குது, ஆதி தெய்வீகம் இருக்குது. நம்மளாலே பண்ணிக்கூடிய கஷ்டங்கள், மற்ற மிருகங்கள் மற்ற மனுஷங்கள்லாம் நம்ம பண்ணுறது, அப்புறம் இந்த இயற்கையின் சீற்றங்கள்னால் வர பாப்பங்கள் எல்லாம் இது என்ன செய்யும்னாக்க அந்த மாதிரி அகி இந்திரனா பாம்பின் தலைவர். இந்த பாபங்களெல்லாம் ஒரு பாம்பு மாதிரி சொல்கிறார், பெரிய கிரேட் பாம்பு தலைவர், பாம்பின் தலைவன் மாதிரி. அந்த பாம்பின் தலைவனுக்கு எப்படி அந்த பாதுகை வந்து கக ஈஸ்வராபியாம். ககனாக்க என்ன சொன்னாக்கா கே கே கம்னாக்க ஆகாசம், கேனா ஆகாசத்தில், கே கச்சதி இது ககக, ஆகாசத்தில் செல்றதுக்கு பேர் பறவைன்னு பேர். அந்த பறவையோட தலைவர் யார்? கருடன். இந்த தாபத்ரயம்ங்கிற பாம்புக்கு கருடனாக இருந்து என்ன செய்வான்? அதை உடனே காலி பண்ணிடுவோம் இல்லையா, அதெல்லாம் அதை ரிமூவ் பண்ணுவார். ஜாடிய அப்தி சம்சோஷன வாடவாபியாம். ஜாடியன்னா ஜடத்தன்மை, டல்னஸ், அதை அந்த மாதிரி கடலை, அப்தினா கடலை நல்லா வற்ற செய்து விடுவார். எப்படி? வாடவாபியாம். வாடவாபியாம்னா சப்மரைனில் இருக்கக்கூடிய தீ, வல்கனோ மாதிரி உள்ள தீ. அப்போ இந்த பாதுகையை வந்து பெரிய தீ, இந்த சமுத்திரத்தில் இருக்கிற தீ மாதிரி அது என்ன செய்யும்னாக்க அந்த ஜடத்தன்மையான கடலை வெற்ற வைக்கும். அப்படிப்பட்ட பாதுகைக்கு நமஸ்காரம். இப்போ 7வது போகலாம். ஷமாதி ஷட்க பிரத வைப வாபியாம் சமாதிதான விருததீக்ஷிதாபியாம் ரமாதவ அங்க்ரீ ஸ்திர பக்திதாபியாம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாபியாம். ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது? சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு பேர். ஒரு 4 விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன? விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும், ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். என்ன? ஷமன்னு மைண்ட் கண்ட்ரோல், தம என்ன? சென்ஸ் கண்ட்ரோல், உபரத்தின்னா என்ன? இந்த 2 கண்ட்ரோலையுமே மெயின்டைன் பண்ணி வைக்கிறது. திதிக்ஷான்னாக்கா பொறுத்து கொள்ளும் தன்மை, விருப்பு வெறுப்பு, உஷ்ணம் குளிர்ச்சி எல்லாத்தையும் தாங்கி கொடுக்க தன்மை. ஸ்ரத்தானாக்கா சாஸ்திரத்து மேலேயும் குரு மேலேயும் உள்ள ஒரு நம்பிக்கை. சமாதானம்னா மைண்டு ஃபோக்கஸாக இருக்கக்கூடியது. இந்த 6 வெல்த் க்ளோரி இருக்கு இல்லையா, அது கொடுக்கக்கூடியது இது இந்த பாதுகைகள். அப்புறம் என்ன பண்ணும்? சமாதி தான விரத தீட்சிதாபியாம். சமாதி அதை கொடுக்கும், தானம் அந்த சமாதியை கொடுக்கும். கொடுத்துட்டு என்ன பண்ணும்? விரதம்னா அது ஒரு வௌவா எடுத்துக்கும். இவனுக்கு சமாதியை கொடுத்தே தருவேன், அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி, அந்த எக்ஸ்பர்டைஸ், அந்த சமாதி அடையிறதுக்குள்ள தகுதியை கொடுத்தே தருவேன் இந்த பாதுகைகள். அப்புறம் ரமா தவ, ரமானாக்கா லக்ஷ்மி, தவனா அவருடைய கடவர், அங்கிரீனா அவருடைய கால்கள், ஸ்திர பக்தி, அதோட கடவுள் மேலே பக்தியை கொடுக்கும் அது. ஓகே, அந்த மாதிரி பாதுகைக்கு நமஸ்காரம். 8வது ஸ்வார்ச்சாபராணாம் அகிலேஷ்டதாபியாம் ஸ்வாகா சகாயாக்ஷ துரந்தராபியாம் ஸ்வாந்தாட்சபாவா பிரத பூஜனாபியாம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாபியாம். ஸ்வார்ச்சாபராணாம். ஸ்வார்ச்சாபராணாம்னா என்ன செய்யறதுனாக்க, நல்ல இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்க? டிவோட்டட் டு த வர்ஷிப், இந்த பாதுகையே வணங்கிட்டே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அகில இஷ்ட தாபியாம் எல்லாம் கொடுக்கும், அவங்க வேண்டியதெல்லாம் கொடுக்கும்.
ஸ்வாகா சகாயாக்ஷ துரந்தராபியாம். ஸோ ஸ்வாகா துரந்தரான என்னது? அந்த இந்த ஸ்வாகா சகாயாக்ஷனா சிவன். அந்த பாதுகை எப்படின்னா அதோட க்ளோரி எப்படின்னா சிவனோட க்ளோரி மாதிரி அப்படிங்கிறார். ஸ்வாந்தாட்ச பாவ பிரத பூஜ நாபியாம். அந்த கரணத்தை சுத்தம் பண்ணும் இது, இந்த பாதுகை. அதை கொடுக்கும், பியூரிட்டி ஆஃப் மைண்டை கொடுக்கும். யாருக்கு? அதை வணங்குகிறவளுக்கு. அப்படிப்பட்ட பாதத்தை வணங்குகிறேன். இப்போ லாஸ்ட்டு பார்த்துக்கலாமா? காமாதி சர்ப்ப பிரஜ காருடாபியாம் விவேக வைராகிய நிதி பிரதாபியாம் போத பிரதாபியாம் திருதமோக்ஷதாபியாம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாபியாம். காம ஆதி சர்ப்ப விரஜனா அந்த பாம்புகளின் கூட்டம். காம ஆதினா என்னது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்லாம் இருக்கு இல்லையா? என்னெல்லாம்? லஸ்ட்டு, கோபம், பொறாமை, மோகம், அரகன்ஸு, என்வி, ஜெலஸ் எல்லாம் ஆறுது இல்லையா? இந்த மாதிரி பாம்புகள்லாம் என்ன கடிக்கும் இல்லை, கொத்தும். அது அந்த விஷத்தன்மை உடையது இல்லை. இந்த விஷத்தன்மை உடையதை அந்த பாம்புகளுக்கு இது கருடன் மாதிரி இந்த பாதுகைகள். ஏன்னா இதெல்லாம் போக்குங்கிறார் அவர். ஞானம், ஆத்ம ஞானம் அடைஞ்சிருந்தால் இதெல்லாம் போயிடும். விவேக வைராகியம், அந்த பொக்கிஷம் விவேகத்தையும் நான் சொன்னேன் இல்லையா? இந்த ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு 4 குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லையா? அது விவேக வைராகியம், சமாதி ஷட்க சம்பத்தி அண்ட் முமுக்ஷுத்துவம். இது கொடுக்கும். அப்புறம் ஆத்ம ஞானத்தையே கொடுக்கும். போத பிரதாபியம். ஆத்ம ஞானம் கிடைச்சா உடனே என்ன ஆகும்? திருத்த, இம்மீடியட்லி லிபரேஷன், மோக்ஷதாபியாம், லிபரேஷனையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட பாதுகைக்கு நான் வணங்குகிறேன். நல்லா இருக்கா? ஸோ இந்த சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு ஆத்ம ஞானத்தில் பிரவருத்தி போய் ஏற்கனவே இருந்தாலும் இன்னும் அதில் நிறைய சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது ஒன்று தான் பெர்மனண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும். மற்றதெல்லாம் வரும், ஷார்ட் டைம் இருக்கும். நம்ம இந்த லைஃப்பில் என்ன செஞ்சுருக்கோம்? பொருட்கள் மேலே, ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறோம். அது டெம்பரரியாக கிடைக்கிறது. அதை நம்ம ஒரு மீன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எண்டு இல்லை, அதுலேயே முடிவு கிடையாது. அதை வச்சுட்டு நம்ம ஆத்ம ஞானம் தான் அடையணும். திரும்ப திரும்ப ராம் விக்னேஷ் சேனலில் இதைத்தான் நான் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஸோ குருகளுக்கும் சொன்னது தான், என்னோட ஒன்றும் கிடையாது, குரு சொன்னது தான். ஸோ என்னோடய எல்லா குருமார்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க தான் செய்கிறாள். நீங்கள் எல்லாருமே குரு தான். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் தான். ஸோ உங்களுக்கெல்லாம் சங்கர ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.